களம் காவல் மலையாள சினிமா இப்போ தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. 2025 எண்டில் ரிலீஸ் ஆச்சு தியேட்டரில். அது வந்து இப்போ ஓடிடியில் வந்திருக்குது. உண்மையாலுமே இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கிறாங்கன்னா மம்முட்டி அவர்களும் விநாயகம் அவர்களும் அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு கர்நாடகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான். இதில் வந்து இந்த படத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிற மம்முட்டி அவர்கள் இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். அதே போல் மலையாள சினிமா, தமிழ் சினிமா இதில் வந்து வில்லனாக நடித்த விநாயகம் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருப்பார். அதுதான் இந்த படத்தோட சிறப்பு. அப்புறம் பொதுவாக தமிழ் சினிமாவாகட்டும் இல்லை வேறு எதுவும் மலையாளம் அல்லது தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி பொதுவான சைக்கோ கில்லர், அதுபோக க்ரைம் கில்லர் இந்த படங்களில் வந்து பொதுவாக வந்து அந்த சைக்கோ கில்லரை வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே காமிக்காமல் கிளைமேக்ஸில் போயிட்டு இவர் தான் சைக்கோ கில்லர்னு காமிக்கிறது ஒரு சுவாரஸ்யம். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே சைக்கோ கில்லர் வந்து இவர் தான் அப்படின்ட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க. படத்தோட முதல் காட்சியே இவர் தான் சைக்கோ கில்லர், இவர் தான் பெண்களை வந்து பாலியல் ரீதியாக சீண்டி கொலை பண்ணுற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிடுறாங்க. அவரை வந்து எப்படி பிடிக்கிறாங்க, யார் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை கிளைமேக்ஸ் வரைக்குமே கொண்டு போய் கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. அது ஒரு மேலுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பின்னணி இசையுமே நல்லா போட்டிருக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து மம்முட்டி அவர்கள் தான் சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு விநாயகம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் அப்படியே உட்காந்துருப்பார். சும்மா சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். அதில் வந்து எதுவுமே எந்த ஒரு மாஸ் சீனுமே இல்லாமல் அவர் வந்து அந்த அந்த உட்காந்துருக்கிற சீனே அவ்வளோ இதாக என்னென்னா பயங்கர மாசாக இருந்துச்சு. அது கட்டாயம் பாருங்கள். உண்மையாலுமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மலையாள சினிமா தான் அப்படிங்கிற மாதிரி நல்லா எடுத்துருக்குறாங்க. கட்டாயம் பாருங்கள். நன்றி.